அவருடைய நன்மையும் கிருபை நம்மளோடு கூட இருக்கு. உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. இந்த வருடம் முழுவதும் நம்முடைய பலனாய் இருந்திருக்கிறார், நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார், நம்முடைய துருகமாய் இருந்திருக்கிறார். அவர் என்னுடைய நம்பிக்கையாய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வெளியில சொல்ல முடியும், அவரே இந்த வருடத்தில் என்னுடைய நம்பிக்கையாய் இருந்தார். என் வேலையை நான் நம்பி நான் வரல, என் பலத்தை நான் நம்பல, என் படிப்பை நான் நம்பல, என்னுடைய திறமையை நம்பல, என்னுடைய குடும்ப பின்னணியத்தை நம்பல, நான் கர்த்தரை நம்பி இருந்தேன். ஆகவே அசைக்கப்படாதிருந்தேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பலனே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மை மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் சொல்லுங்க, என் பலனீரப்பா, என் கோட்டையாய் நீர் இருந்தீர் ஆண்டவரே, என் துருகமாய் நீர் இருந்தீரப்பா, என் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர் ஆண்டவரே, என்னுடைய ஆறுதலாய் இருந்தீர் ஆண்டவரே, என் விடிவு கால வெளிச்சத்தை போல நீர் இருந்தீர் ஆண்டவரே, என் துக்கத்தை மாற்ற பண்ணுகிற தேவனாய் இருந்தீரே, என்னுடைய கண்ணீரை கண்ட தேவனாய் இருந்தீரே, என்னுடைய கலக்கங்களை அறிந்த தேவனாய் இருந்தீரே, என்னுடைய ஏக்கத்தை அறிந்த தேவனாய் இருந்தீரே, என்னுடைய சுகத்தை விரும்பின தெய்வமே, என்னுடைய ஆரோக்கியத்தை விரும்பின தெய்வமே, என்னுடைய வளர்ச்சியை விரும்பின தெய்வமே, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சாபமான சிலுவையை சுமந்தவரே, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் காலை வேளையில உம்முடைய கிருபையினால என்னை நிறைத்தவரே, உம்முடைய கிருபையினால என்னை நிறைத்தவரே, உம்முடைய கிருபையினால என்னை பாதுகாத்தவரே, நான் சுகமாய் வாழ்வதற்காக உம்முடைய தூதர்களை கொண்டு அவன் என்னை பாதுகாத்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன். தேங்க்யூப்பா. ஆமென். என் நலனில் அக்கறையா இருந்தவரே, ஆமென். ஏசப்பா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்கப்பா, எல்லாம் துணிங்க அப்படியே. ஆமென். என்னுடைய வளர்ச்சியை விரும்பினவரே, என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்பினவரே, நான் வாழ்ந்திருக்கும்படியாக ஆமென் விரும்பினவரே, ஆண்டவரே, என்னுடைய வளர்ச்சியை ஆண்டவரே பல பேர் பார்த்து பொறாமை
ஆண்டவரே. ஒன்ன புரிஞ்சிருங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு முன்னால போனாரு. நீங்க உங்க நலன்ல இருந்த அக்கறையை விட அவர் உங்கள் நலனில அவர் ரொம்ப அக்கறையா இருந்தார். நீங்க உங்க ஆரோக்கியத்தை விரும்புவதை பார்க்கலாம், அவர் உங்க ஆரோக்கியத்துல அதிக விருப்பம் உள்ளவராய் இருந்தார். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்த எண்ணத்தை விட உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருந்தது. உங்க அன்பு பெருசுப்பா. இப்ப சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க கையை அப்படியே உயர்த்துங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அநேக பேர் பொறாமப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் உயர்த்த போதுமானவர். இந்த வார்த்தை திரும்ப என்னுடைய உள்ளத்துல வந்துட்டே இருக்கு. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அநேக பேர் பொறாமப்படத்தக்க விதத்துல உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் இந்த மத்தியில் ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பல பேர் நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உதவிட்டு போனாங்க இல்ல, பல பேர் நீங்க எதுக்குமே தகுதி இல்லாம உதவிட்டு போனாங்க இல்ல, அந்த இடத்துல தகுதிப்படுத்தி உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் தலையை உயர்த்தும்படியாக, உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்படியாக, உங்களுக்கு நிரந்தர நாற்காலியை தருவதற்கு, நிரந்தர உயர்வை தருவதற்கு அவர் இந்த நாளிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வட்டத்தின் இறுதி நாள்ல சொல்றேன், உங்க வளர்ச்சியை பார்த்து அடுத்த வருடம் இதே நேரத்திற்குள்ள அநேக பேர் பொறாமைப்படுவாங்க, அநேக பேர் பொறாமைப்படுவாங்க, அநேக பேர் பொறாமைப்படுவாங்க. ஈசாக்கு புறவை வெட்ட வெட்ட தண்ணி வந்தது, ஆனால் அவனுக்கு எதிராக இருந்த ஜனங்கள் புறவை தோன்றினா தண்ணி வரல. நீங்க கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் உங்க வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவதற்கு போதுமானவர். ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன். இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. உங்களை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்க மனசுல எவ்வளவு காயங்கள் இருக்கு என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வெளியில சொல்லவே முடியாது. சில காரியங்களை மற்றவங்க சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சில காரியங்களை சொன்னா சிலவங்க அதை கேட்டுட்டு நம்மளே ஏளனமா பேசுவாங்க. இப்படி எல்லாம் வருத்தப்படுறீங்கல்ல, இந்த வருத்தத்திற்கு மத்தியில ஒரு விடிவு கால வெளிச்சம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடிவு கால வெளிச்சம் ஒன்று வந்திருக்கிறது. ஒரு கையளவு மேகம் உங்க வாழ்க்கைக்கு என்று வந்திருக்கிறது. ஒரு கையளவு மேகம் உங்க வாழ்க்கைக்கு என்று வந்திருக்கிறது. எப்படி அன்னைக்கு ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ அதுபோல உங்க வாழ்க்கை ஆமென் துளிர்க்கப்படுகிறதான நேரம் இது. உங்க வாழ்க்கை துளிர்க்கப்படுகிறதான நேரம் இது. உங்க வாழ்க்கை துளிர்க்கப்படுகிறதான நேரம் இது. ஆமென் சொல்லி வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தகப்பனே, இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் துளிர்ப்பதாக, துளிர்ப்பதாக, வாழ்க்கை கட்டியெழுப்பப்படுவதாக, வாழ்க்கை கட்டியெழுப்பப்படுவதாக. தகப்பனே, இந்த ஆராதனை இந்த வாழ்க்கையில ஆமென் ஆண்டவரே துளிர் விடுகிற ஒரு ஆராதனையாக, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு ஆராதனையாக மாறட்டும். தகப்பன் ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஜனங்கள் பொறாமைப்பட்டு இவங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த காரியத்துல இவங்களை மேற்கொள்ள முடியாமல் போனபடியினால இவர்கள் பக்கமாய் சாய்வார்கள். இவர்கள் பக்கமாய் சாய்வார்கள். உங்க பக்கம் ஜனங்கள் சாய்வாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் எதிரா நிக்காங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். நீங்க கைட்டு செய்கிற காரியம் வாய்த்து கொண்டிருக்கிறபடினால இனிமேல் நாங்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது மந்திரமாய் இருக்கலாம், தந்திரமாய் இருக்கலாம், பில்லி சூனியங்களா இருக்கலாம், ஏவலா இருக்கலாம், எதுவுமே அணுகாது, எதுவுமே அணுகாது. சர்வவல்லமுள்ள தேவன் அவர். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம்
நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. உலகம் 1000 பேசட்டும், உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. சபையில கடந்து வந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை குறித்தாக்கட்டும். இந்த வருடத்தினுடைய இறுதி நாளில கடந்து வந்து இந்த பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு நன்றிகளை செலுத்தி இருக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிங்க. அடுத்த வருடம் இறுதி ஆவதற்கு முன்பதாகவே இன்னைக்கு இங்க இந்த புறப்பட்ட வார்த்தைகள் அநேக பேருடைய வாழ்க்கையில நிறைவேறினது என்று அவர்கள் அடுத்த வருடத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையில வந்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெரிய ஒரு உயர்வு தன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அதுவும் யார் இவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படலாம் என்று நினைத்தார்களோ, யார் இவர்கள் எப்போது இடறி விழுவார்கள் கைத்தட்டி சிரிக்கலாம் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாகவே இந்த ஜனங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க. இவங்களை உயர்த்துவதுல நீங்க சந்தோஷப்படுறீங்கப்பா. நீங்க அதை செய்வீங்கன்னு நம்புறேன். தகப்பன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.